கரட்டடிப்பாளையம். இந்த கரட்டடிப்பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் வந்துருங்க. இந்த கரட்டடிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கோபி டு சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்குது. ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கரட்டடிப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மெயின் ரோட்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்த உடனே இந்த ஒரு அழகான வியூவை உங்களால் பார்க்க முடியும். இந்த அழகான வயல்வெளி பார்க்குறதுக்கு ஒரு அமைதியை கொடுத்துச்சு. நான் விசிட் பண்ணியிருந்த அந்த டைம் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வயல்வெளி மத்தியில் அந்த வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கூட தெரியாமல் போயிடுச்சு. பிகாஸ் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பச்சை பசேல்னு இருந்துச்சு. சிட்டி வியூவில் இருந்துட்டு இங்கே கிராமத்துக்கு கொஞ்சம் உள்ளே வந்தவுடனே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியூவும் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஒரு விதமான அமைதியாகவும் ஒரு குட் ஃபீலும் கிடச்சிது. ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம், இவ்வளவு பெரிய க்ரீனிஷாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் ஒரே ஒரு பட்டுப்போன மரம் நடுவில் இருக்குது. பின்னாலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு அழகான ஒரு ஓடை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது இன்னும் அமைதியாகவும் மைண்டுக்கு ரிலாக்ஸும் கொடுத்துச்சு. இந்த வயல்வெளிக்கும் இந்த ஓடைக்கும் நடுவில் ஒரு சாலை அமைச்சு நம்ம மட்டும் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன திட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம்தான் வந்தேன். இந்த ஓடையோட சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டுச்சு. அதுக்கு அடுத்த வளைவுலேயே எனக்கு இந்த வியூ கிடச்சிது. கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த ஓடை இருக்க அந்த பாலத்துக்கு நானும் போனேன். ஒரு அருவி கொட்டுற ஃபீல் கிடச்சிது. சத்தம் அவ்வளவு இருந்துச்சு. இந்த ஓடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி பிரித்து விட்டுருந்தாங்க. அது இந்த வயல்வெளிக்கெலாம் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கும் குளிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கும் ப்ரோ, வேண்டாம் அப்படின்னு. சரின்னு நானும் விட்டுட்டேன். அண்ணாந்து பார்த்தா இந்த பனைமரம் எனக்கு அழகாக நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கும்போதும் தூரத்தில் ஏதோ ஒரு வியூ இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் உத்து பார்த்தேன். வயல்வெளிக்குள்ளே அழகாக ஒரு கொட்டகை ஒன்று இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அடுத்த இடத்துக்கு போகலாம்னு மெதுவாக கிளம்பிட்டேன்.
2-3 வளைவு தாண்டி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கேயும் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் வியூ, ஒரு அழகான மலை வியூவோடு எனக்கு கிடச்சிது. இந்த மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டோட ஒரு பகுதின்னு சொன்னாங்க. இங்கே நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகான வியூவோட. இதை பார்த்துட்டே இருக்கும்போது மேலே சில்லுன்னு காற்று பட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்த்தா காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த கொஞ்ச நேரத்தில் என்னோடய மைண்டு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லோவாக மெல்லமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபீல் வந்து ஹார்ட் பீட் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அதை அனுபவிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன்றதை நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி நான் பார்க்குறதுல இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டைமில் வெயிலெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி மேகம்லாம் இருட்டாகிற மாதிரி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. காற்றோடு இந்த வியூ ஒரு செம்ம ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் இவங்க மட்டும் நிதானம் ஆகிற மாதிரியே தெரியல. வேகமாக போய்கிட்டே இருந்தாங்க. சரி வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு அடுத்து ஒரு மறுபடியும் ஒரு 2-3 வளைவு தாண்டி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த வயல்வெளி, இவ்வளோ பெரிய வயல்வெளிக்கு பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடச்சிது. இந்த இடத்த பாருங்க, மரத்துக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இந்த இடத்த அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்ல. தூரத்தில் ஒரு அக்காவோ அண்ணாவோ அவங்களோட ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பெரிய விஷயமா இல்லைனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. நான் இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவருடைய செக்யூரிட்டி டாகோடு இருந்தார். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, அதை அவங்களுக்கு காட்டினேன். இந்த நேரத்துலேயே மழை ரொம்ப பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்க்கும்போது உலகத்தரமான புற்றுநோய் சிகிச்சை இனி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எழுதிருந்துச்சு. இவங்க எல்லாருக்கும் புற்றுநோய் வரணும்னு சொல்கிறாங்களா இல்லை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? எனிவே நாம் சாமிக்கிட்ட வேண்டிக்குவோம் யாருக்கும் வரக்கூடாது.
மழை நின்னதும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு அப்படியே கிளம்பிட்டேன். வந்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த இடத்துலையும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்த ஒரு சின்ன கூரையில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சுமார் ஒரு 1.5 மணி நேரம் பக்கத்தில் கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்பயுமே இந்த இடங்கள் வந்து மழையில் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 2-3 வளைவு தாண்டி இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப் வியூ எனக்கு கிடச்சிது. இங்கே கொஞ்சம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி இங்கேயே நின்றுட்டேன். மழை பெஞ்சு நின்னதுக்கு அப்புறம் இந்த மரம், செடி, நெல்மணி இது எல்லாமே அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. கீழே ஏதோ தண்ணி சத்தம் போகிற மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டதுனால கீழே பார்க்கும்போது வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நான் கவனித்தேன், அங்கே ஒரு பாம்பு போயிட்டுருக்கு அப்படின்னு. அது யாரையும் தொல்லை பண்ணலை, நானும் அதை தொல்லை பண்ணலை. போதே ரோட்டில் ஹார்ன் சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு போனவங்க, ஸ்கூலுக்கு போன குழந்தைங்கன்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் அப்போ தான் தோணுச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இருந்தாலும் இந்த இடத்தோட வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் வீட்டுக்கு மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் மைண்ட் ரிலாக்ஸோட. உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த இடம் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி.